இந்த பொண்ணு ஒரே ஒரு கறி துண்டு எடுத்து சாப்பிட்றா. கடுப்பானம்மா அவளை சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு குழம்புல இருக்க எல்லா கறியும் என் பையனுக்கு மட்டும் தானே சொல்றாங்க. அடுத்ததான் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுக்காக 1000 ரூபாய் கேட்கறான். சரி ஓகே வச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு டியூஷன் ஃபீஸுக்கு 100 ரூபாய் கட்டணும்னு சொன்னா நீ என்ன படிச்சு கலெக்டரா பார்க்க போற அப்படின்னு அறையிறாங்க. கலங்கி போன கண்ணோட இவ அப்பாவை பாக்குறா. ஆனா அவங்க அப்பா எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவர் எப்பயுமே இப்படிதான் ஒய்ஃபுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பாத்ரூம்க்கு எழுந்து ஓடிடுவாரு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம நல்லா படிச்சு ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா. ஆனா அந்த பையன் வீட்டுல தண்டமா தான் இருக்கான். ஆனாலுமே அவங்க அம்மா இந்த பொண்ணை உன் ஸ்கூலுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டி செலவு பண்ண முடியாது, நீ படிக்கவும் வேணாம் ஒண்ணு வேணான்னு இவளோட ரூமவே இன்னொருத்தவங்களுக்கு வாடகை விட்டுட்டாங்க. சோகமான இந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் நியாயத்தை கேட்கலான்னு போறா. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து நீ தான் வேலைக்கு போகாம ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்க, அதனாலதான் உன் ரூமை ரெண்டுக்கு விட்டு அதுல வர காசு எடுத்துட்டோம் இந்த மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணு மனசு தளர விடாம படின்னு படிச்சு ஒரு பெரிய ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கா. ஆனா இவ என்ன அவங்க அம்மா தான் இதெல்லாம் பாக்குறதுக்கு உயிரோட இல்ல.